வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரிவி. இன்றைக்கி நம்ம நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருக்கக்கூடிய டால்ஃபினோஸ் வியூ பாயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வியூ பாயிண்ட் குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் நடந்தால் போகிற மாதிரி இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஆர்டர்லி ஊருக்கு போகக்கூடிய இந்த ஒரே ஒரு எல்லோ பஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த பஸ்ஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீ, ஜென்ஸுக்கு 11 ருபீஸ். தென் இந்த பஸ்ஸில் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் உட்காந்து போங்க. அப்போ தான் வியூஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென் பஸ் டைமிங் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறனால பஸ் டைமிங் வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பஸ்ஸோட டைமிங். நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தால் டால்ஃபினோஸ் அண்ட் லேம்ஸ் ராக் இந்த 2 இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கே 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஓன் வெஹிக்கிளான 2 வீலர் ஆர் 4 வீலரில் போகிறது இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வழிநெடுக்க நிறைய டீ எஸ்டேட்ஸ் நிறையா இருக்கும். அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் அங்கங்கே நின்றுட்டுருப்பாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி அந்த ஊர் மக்கள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அங்கே போய் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அங்கே உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா டீ எஸ்டேட்டில் தேயிலை பறிச்சிட்டு இருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், வீடியோ எடுத்துக்கலாம். அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா நிறைய டீ ஃபேக்ட்ரிஸும் அதனோட அவுட்லெட்ஸும் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டீ ஃபேக்ட்ரிஸையும் வந்து விசிட் பண்ணலாம். தென் அதை தாண்டி வரும்பொழுது நிறைய சிற்றோடைகளும் அருவிகளும் இருக்கும். அருவி பார்க்க நல்லா இருக்கே, குளிக்கலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இங்கே வந்து தண்ணி ரொம்பவே ஐஸ் மாதிரி இருக்கும். டால்ஃபினோஸ் வியூ பாயிண்ட்டை நெருங்கிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருந்து எந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாலும் வெறும் டீ எஸ்டேட் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். டீ எஸ்டேட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு உள்ளே இறங்காதீங்க, ரொம்ப டேஞ்சர். பிகாஸ் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ரத்தம் உரியக்கூடிய அட்டைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட பார்க்கிங் சார்ஜ் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. 2 வீலருக்கு 20 ருபீஸும், கார் போன்ற 4 வீலர்ஸ்க்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் பார்க்கிங் சார்ஜ் கலெக்டிங் ஏரியா. இதை தாண்டி உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும். இந்த கடைகளில் நீலகிரியில் விளையக்கூடிய சுக்கு, மிளகு, ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. தென் குழந்தைகளுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து குரங்குகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட கொண்டு வர பேக்ஸை வந்து நீங்கள் ரொம்பவே சேஃபாக கேரி பண்ணிட்டு கொண்டு போகணும். ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம டால்ஃபினோஸை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் டால்ஃபினோஸோட என்ட்ரி பாயிண்ட். இங்கே என்ட்ரி ஃபீஸாக அடல்ட்டுக்கு 30 ருபீஸும், சில்ட்ரன்ஸ்க்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே என்ட்ரான உடனே நமக்கு பின்னாடி வந்துருந்த ஒரு ஃபேமிலி லேடியோட ஹேண்ட்பேக்கை இந்த குரங்குகள் பிடிங்கிருச்சு. ஸோ நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்களோட கேரி பண்ணிட்டு கொண்டு வர திங்ஸை சேஃபாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தென் நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். இதுதான் கோத்தகிரியில் இருக்கக்கூடிய கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்காக அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து இங்கே பார்க்கும் பொழுது டால்ஃபினோட மூக்கு மாதிரியே தெரியும். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு டால்ஃபின் நோஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு. இங்கே ஒரு 180 டிகிரி வியூவை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த இடத்துக்கு February to June இந்த டைமிங்கில் வந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபுல் வியூவை பார்த்து ரசிக்க முடியும். மற்ற டைமிங்கில் வந்தீங்க அப்படின்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக மறைச்சிக்கும். தென் வியூ முடிச்சுட்டு நம்ம வெளில வரும்பொழுது ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு டவர் செட்டப் இருக்கும். அந்த டவருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் போனீங்கன்னா அங்கே டவருக்கு போகலாம். வெளியில் வரும்பொழுது உங்களுக்கு ரைட் சைடில் நீலகிரி வரையாடுகளுடைய ஸ்டாச்சூஸ் இருக்கும். தென் லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்கும். டவர் செட்டப்ஸ்க்கு இப்போ மேலே போகும்பொழுது அங்கே ஃபுல்லாக பெஞ்சஸ் போட்டிருப்பாங்க. அங்கே உட்காந்தும் நீங்கள் வியூவை ரசிக்கலாம். தென் இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த டால்ஃபின் நோஸ் மாதிரி இருக்கக்கூடிய வியூவையும் உங்களால் பார்க்க முடியும். டால்ஃபின் நோஸை பற்றி ஃபுல்லாக சொல்லியாச்சு. இதுக்கு மேலே டால்ஃபின் நோஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி மக்களே. இதேபோல் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரிவி.